ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஒருத்தர் சர்வேஷன் மேனோவோட 41வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 40 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்கு இந்த வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ஸ்ல நம்ம ஹீரோ வந்துட்டு என்வரஸா பத்தி சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்திருப்பான். விஜய் மீட் பண்ண போயிருந்திருப்பான். பட் விஜய் வந்துட்டு ரொம்ப வீக்கா இருக்கிறது தெரிஞ்சு அங்க போய் ஹெல்ப் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டு இந்த வீடியோக்கு பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோ அடிச்சு போட்ட அந்த ஹோஜங்கிறதுக்கு திரும்ப எந்திரிக்கிறாரு. அவரோட மேஜிக் ஆர்மர் இருந்துட்டு சரியாகுது. ஹீரோ வந்துட்டு ரீஜெனரேட் ஆகுதுன்னா கண்டிப்பா என்னோட மாதிரியே மேஜிக் ஆர்மர் தான் போட்டிருக்காரா. அது மட்டும் இல்லாம அவரோட லான்ஸோட ஃபார்மே இருந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கு. அவரோட காம்பாட் ஸ்டைலும் மத்த ஆர்டினரி வாரியர்ஸை விட ரொம்பவே டிஃப்ரெண்டா தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு ஸ்ட்ரென்த் ஹேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக் யூஸ் பண்றாரு. ஒன்னும் இல்ல, இதுக்கு முன்னாடி ஸ்கார்லெட் ரெண்டு நம்ம ஹீரோக்கு வந்து சிம்பிள் மேஜிக் வேர்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பார்ல. இப்ப ஸ்ட்ரென்த்னா அவங்க ஸ்ட்ரென்த் ஆயிருவாங்க, ஹேஸ்ட்னா அவங்க வேகமாயிருவாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துட்டு பாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டாக்கை வந்துட்டு வெடிக்க வைக்கிறாரு. ஹீரோ வந்துட்டு இவரால மேஜிக்கும் யூஸ் பண்ண முடியுமா, இது வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஃபைட்டா தான் இருக்க போகுது. ஆனா அதுக்கு நான் பழைய மாதிரி இருந்தா டிஃபிகல்ட்டா இருந்திருக்கும், இப்ப எனக்கு டிஃபிகல்ட்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பின்னாடி வந்துட்டு அவரை அட்டாக் பண்ணிடுறான். ஹீரோ வந்துட்டு இந்த இடத்துல நிறைய பேர் இதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஆபத்து அப்படின்னு நினைச்சிட்டு கையை கொடுக்குறப்ப விஜய் இருந்துட்டு மறுபடியும் நம்மளோட ரீயூனியன் இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. சாரி, பட் ரியலி என்னால இப்ப ஓனா வந்துட்டு நடக்க முடியாது அப்படிங்கிறப்ப ஹீரோ கொண்டு வேற வழி இல்லாம தூக்கிட்டு தான் போக வேண்டிய நிலைமை. அவன் வந்துட்டு ஜாலியா இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ கொண்டு பயங்கர நர்வஸா இருக்கு. என்ன நடக்குது, எதுக்காக நீ வந்துட்டு இப்படி நடுங்குற, என்னை விட உனக்கு வேர்க்குது, உண்மையுமே நான் என்ன அவ்வளோ வெயிட்டா இருக்கேன் அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு அஃப்கோர்ஸ் நாட் அப்படின்னு சொல்றப்ப அந்த ஹோஜங்கிறது டீமன் ஸ்பியர், இந்த லிட்டில் ஹெவன்லி டீமனை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு நீ போன அப்படின்னா இந்த மொத்த முரிம் அலையன்ஸையே உனக்கு எதிராக நீ திருப்பிக்கிற மாதிரி உண்மையுமே ஒரு டீமனோட பாதையில நீ நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு ஆர்த்தடாக்ஸோ இல்ல அன்ஆர்த்தடாக்ஸோ, பிளாக்கோ இல்ல ஒயிட்டோ, நீங்க வந்துட்டு இந்த கலரு ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேம் விளையாண்டு இருப்பீங்க, அது உங்களோட சாய்ஸ். பட் எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஜஸ்ட் நான் என்னோட ஃப்ரெண்டை வந்துட்டு சேவ் பண்றதுக்கு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறப்ப அந்த ஹோஜங்கிறன்ட்டு ஓ அப்படியா சொல்ற அப்படின்னு நீங்க போறதுக்கு முன்னாடி நீ என்ன கொன்னரணும், அதர்வைஸ் நான் முரிமலையன்ஸை கான்டாக்ட் பண்ணி உன்னை கொல்றதுக்காக யூனிட்டை வந்துட்டு அமுச்சு வைப்பேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு எனக்கு கொல்றதை வந்துட்டு என்ஜாய் பண்றது பிடிக்காது, நீங்க சொன்ன மாதிரியே பர்சட் யூனிட் இருந்து என்ன தேடி வரும், அதனால நான் இங்க இருந்து கிளம்புறேன், உங்களுக்கு வந்துட்டு சாகணும் அப்படின்னு ஆசை இருந்தா ஏதாச்சும் மலை உச்சில இருந்து போயிட்டு குதிச்சிருங்க அப்படின்னு சொல்றப்ப அவர் இருந்துட்டு சவுண்ட் டிரான்ஸ்மிஷன் மூலியமா நம்ம ஹீரோக்கு மட்டும் கேட்கிற மாதிரி பேசுறாரு. இந்த சிட்டியை வந்துட்டு இப்பயே போயிரு, என்ன கொல்லாம இங்க போனதுனால உனக்கு இதை நான் சொல்றேன், முரிமலையன்ஸோட ஹெட் குவார்டர்ஸ் பக்கத்துல இருக்கிறதுனால டாப் மார்ஷியல் மாஸ்டர்ஸ் இங்க அனுப்புவாங்க. சூன் ஒரு எலைட் பர்சூட் யூனிட் இருந்துட்டு உங்களை பிடிக்கிறதுக்காக ஃபார்ம் பண்ணப்படும். ஏன்னா லிட்டில் ஹெவன்லி டீமன் வந்துட்டு இப்ப வீக்கான ஸ்டேட்ல இருக்கிறதுனால உன்னால அதை ஹேண்டில் பண்ணவும் முடியாது. இந்த வார்னிங் இக்னோர் பண்ண அப்படின்னா நானே அந்த யூனிட்டை வந்துட்டு லீட் பண்ணிட்டு அடுத்த டைம் உன்னோட உயிருக்கு வந்துட்டு ஒரு முடிவை கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ வந்துட்டு அவனை மைண்ட்ல வச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். வாய்டு மொனாக்குன்ட்டு சோ இந்த சிட்டியை வந்துட்டு அவங்க சொன்ன மாதிரி நீ விட்டு போக போறியா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு இல்ல, அது ஒரு ஃபூலிஷான மூவ். அந்த அயன் கார்டு ஸ்பியர் இருந்துட்டு அந்த விஷயத்த ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சிருக்க மாட்டாரு. நம்ம இப்பவே இமிடியேட்டா போனாலும் கூட அவங்க துரத்துல இருந்து எஸ்கேப் ஆகுறது வந்துட்டு ரொம்பவே ஹார்டான விஷயம். அப்படிங்கிறப்ப சரி அப்படின்னு நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு இந்த சிட்டில இருக்கிற ஒரே ஒரு ஃபோர்ஸ் முரிமலையன்ஸ் மட்டும் கிடையாது. முரிமலையன்ஸ் வந்துட்டு சாம்பியன்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னா அவங்களை எதிர்க்கிற ஒரு ஃபேக்ஷன் வந்துட்டு இருக்கதானே செய்யும். அதாவது அந்த அன்ஆர்த்தடாக்ஸ் டெமானிக் அலையன்ஸ் அவங்க மாதிரி. அப்படிங்கிறப்ப வாய்டு மொனாக்கர்ன்ட்டு ஏய் நீ எப்பயில இருந்து இவ்வளவு அப்பாவியா மாறின, ஜஸ்ட் பிகாஸ் முரிமலையன்ஸ் அந்த அன்ஆர்த்தடாக்ஸ் டெமானிக் அலையன்ஸ் இருந்துட்டு எதிர்க்கிறதுனால அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க எனக்கு தெரியும் இது வந்துட்டு ஒரு கேம்பிள் தான். பட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அந்த டைஸை வந்துட்டு ரோல் பண்ணி பாக்குறத தவிர நமக்கு வேற வழியும் கிடையாது. விஜய் ஹோயின் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சே பார்க்கல. டேமிட் என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னு கேட்க வாய்டு மொனாக்ன்ட்டு இவன் மேல ஒரு கர்ஸை போட்டிருக்காங்க. அது வந்துட்டு இவளோட எனர்ஜி ஃப்ளோவை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி இவளோட பாடியை அவளோட கோர் வரைக்கும் போயிட்டு டேமேஜ் பண்ணிட்டு இருக்கு. இந்த கர்ஸ் இருந்தா ப்ராப்பரா ஒருத்தவங்களால நகர்ந்து கூட போக முடியாது. தேங்க்ஃபுல்லி இந்த கர்ஸால மட்டும் இவளை கொல்ல முடியாது. இது வந்துட்டு சப்மிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வழியை தரக்கூடிய ஒரு கர்ஸ். இன்னுமே யாரோ ஒருத்தவங்க நாஸ்டியா அந்த வேலையை பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த பாடியை வச்சுட்டு நம்ம ப்ராமிஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு தூரத்துக்கு நீ வந்திருக்கியா விஜி, சரி எப்படி இந்த கர்ஸை வந்துட்டு நம்ம பிரேக் பண்றது அப்படின்னு கேட்க வைடு மொனாக்கர்ன்ட்டு இட்ஸ் சிம்பிள், இந்த கர்ஸை யாரு மேல போட்டாங்களோ அவங்க நம்ம கொல்லணும் அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன்ட்டு அந்த அன்ஆர்த்தடாக்ஸ் டெமானிக் ஃபேக்ஷனுக்கு வந்து போறப்ப வெல்கம் டீமன் ஸ்பியர், உனக்கு பின்னாடி இருக்காளே அவன்ட்டு லிட்டில் ஹெவன்லி டீமன் விஜய் ஹோயின் தானே, ரெண்டு யங்கான ஹீரோஸ் நல்ல ரெப்புடேஷன் வச்சிருக்கிறவங்கள ஹோஸ்ட் பண்றது வந்துட்டு எங்களுக்கு ஹானர் தான். நான் தான் போயே இந்த எஸ்டேட்டுக்கு வந்து சீஃப் ஸ்டூவர்ட், வெல்கம் டு த அன்ஆர்த்தடாக்ஸ் டெமானிக் அலையன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல
இப்ப அன்ஆர்த்தடாக்ஸ் டெமானிக் அலையன்ஸ்ன்னு வந்திருக்காங்கல்ல. அதாவது ஆர்த்தடாக்ஸ் செக்ட்னா எப்பவுமே நல்லவங்க மாரி காமிச்சுக்குவாங்க. இந்த ஹெவன்லி டீமன், டெமானிக் ஃபேக்ஷன்லாம் இருக்கிறத வந்துட்டு அன்ஆர்த்தடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அன்ஆர்த்தடாக்ஸ் டெமானிக் அலையன்ஸோட இந்த ரூபி சிட்டில இருக்கிற பிரான்ச் இருக்குல்ல, ஹீரோ வந்திருக்காங்கல்ல, அதோட ஹெட் வந்துட்டு குவான் ஹூ அப்படிங்கிறவங்க. அவர் இருந்துட்டு நான் தான் குவான் ஹூ, இந்த பிரான்ச் ஹெட், வெல்கம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இப்படி வாமா வெல்கம் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. என்னோட பேரு லீ சங்மின் அப்படிங்கிறப்ப அந்த குவான் ஹூ இருந்துட்டு உங்கள்ட்ட கேட்கறதுக்கு எனக்கு சில கொஸ்டின்ஸ் இருக்கு. டீமன் ஸ்பியர், நீ வந்துட்டு அந்த ஸ்வாட் டீமனை வந்துட்டு கொன்னுட்ட, அதுக்கப்புறம் அந்த பிளட் ஹெவன்லி டீமனையுமே இருந்துட்டு கொன்னுட்ட தானே. சோ அதெல்லாம் பண்ணதுனால நீ ஆர்த்தடாக்ஸ் ஃபேக்ஷனை சேர்ந்த ஒரு சரியான பாதையில போற வாரியர் அப்படின்னு நம்பணும். ஆனா நீ வந்துட்டு கிரேசி ஹெவன்லி டீமன் கூட சுத்துற, அந்த லிட்டில் ஹெவன்லி டீமனை கூட காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்கிற. முரிமலையன்ஸோட கோவத்துக்கு ஆளானும் சரின்ட்டு உண்மையுமே சொல்லு, நீ எந்த சைடு சேர்ந்தவன் அப்படின்னு கேக்குறப்ப ஹீரோன்ட்டு இந்த கொஸ்டினை நிறைய பேர் என்கிட்ட கேக்குறாங்க. நான் எந்த இடத்தையும் சேர்ந்தவன் கிடையாது, நான் சிம்பிளி விஜி ஹோயினோட ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிறப்ப, ஃப்ரெண்டா? லிட்டில் ஹெவன்லி டீமனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கியா? ஐ சி. அதனாலதான் இந்த முரிமலையன்ஸே உன் மேல கோவப்பட்டாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அயன் கிளான் ஸ்பெயருக்கு எதிராக நீ சண்டை போட்டியா? உண்மையுமே ஒரு போல்டான கதை தான். சோ தென் நீ வந்துட்டு இந்த அன்ஆர்த்தடாக்ஸ் டெமானிக் அலையன்ஸ் வந்துட்டு உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்ட அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு உனக்கு புரிய வரும்ல. அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு சுத்தி வளைக்காம ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு வாங்க அப்படிங்கிறப்ப, நீயும் அந்த ஹெவன்லி டீமனும் எந்த ஒரு இடத்துக்குமே அஃபிலியேட் ஆகாத வாரியர்ஸ். நீங்க வந்துட்டு எங்க அன்ஆர்த்தடாக்ஸ் டெமானிக் அலையன்ஸ் வந்துட்டு அபிஷியலா வந்துட்டு ஜாயின் பண்ணி காமரேட் ஆனீங்க அப்படின்னா நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிறப்ப, ஹீரோ இருந்துட்டு விஜி ஹோயின் வந்துட்டு எந்த இடத்த வந்துட்டு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவதான் முடிவு பண்ணணும். அப்படிங்கிறப்ப டீமன் ஸ்பியர், அப்ப நீ என்ன பண்ண போற? இந்த அன்ஆர்த்தடாக்ஸ் டெமானிக் அலையன்ஸ் வந்துட்டு உன்னோட ஷீல்டா பயன்படுத்தணும் அப்படின்னா அட்லீஸ்ட் எங்க கூட ஜாயின் பண்ணியாச்சும் உன்னோட சின்சியரிட்டியை நீ காமிக்கலாம்ல. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அது உண்மைதான், நான் வந்துட்டு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருந்துட்டேன், பட் நான் வேற ஒரு இடத்த தேடிக்கிறேன், இந்த டைமுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வேற சாய்ஸே இல்ல, மேஜிக் டவர்ல இருக்கிற லாய்டு கிட்ட தான் நான் ஹெல்ப் கேட்கணும். பட் எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக மொத்த முரிமலையன்ஸையே மேஜிக் டவர் வந்துட்டு எதிர்ப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் வேற வழியும் இல்ல, லாய்டு என்னோட ரெக்வஸ்ட்டை வந்துட்டு சீரியஸா எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அங்க வந்து போயிட்டு இருக்கிறப்ப அந்த குவான் ஹூ இருந்துட்டு, ஏய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நீ வந்துட்டு ரொம்ப பொறுமை இழக்கிற மாதிரி தெரியுது, முதல்ல சொல்ல வரவங்க என்ன சொல்லி முடிக்கிறாங்க அப்படின்ட்டு கேளு. இந்த அன்ஆர்த்தடாக்ஸ் டெமானிக் அலையன்ஸ் இருந்தது உன்னை ப்ரொடெக்ட் பண்ணும், நீங்க எங்களோட ஃபேக்ஷன்ல ஜாயின் பண்ணாட்டியும். ஏன்னா இந்த அன்ஆர்த்தடாக்ஸ் டெமானிக் அலையன்ஸோட லீடர் கிட்ட இருந்து வந்த டைரக்ட் ஆர்டர் தான் அது. நீ வந்துட்டு எங்களை தேடி வந்தா எங்களோட அலையன்ஸ் வந்துட்டு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும், நீங்க எங்க கூட ஜாயின் பண்ணணும்னாலும் சரி. சரி உங்களை ப்ரொடெக்ட் தானே எப்படி பண்ண போறோம், உங்களை வந்துட்டு எங்க கூட சேர்த்துக்க பேச்சு போட்டு பார்க்கலாம்னு பார்த்தேன், பட் அதுல வந்துட்டு நான் ஃபெயில் ஆயிட்டேன். இங்க இருக்கிற ஷிபி இருந்துட்டு நீங்க எங்க ரெஸ்ட் எடுக்கணும், ரெக்கவர் ஆகணும் அப்படின்ற இடத்துக்கு வந்து கைட் பண்ணுவா. ப்ளீஸ் நல்லா ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் உங்க மேல இருக்கிற கொஞ்சம் அக்கறையில இந்த அட்வைஸை வந்துட்டு நான் தரேன். இந்த மாதிரி ஒரு டெமானிக் ஃபேக்ஷன்ல இந்த உலகத்தோட கிரே சைட்ல வாழ்றது அப்படிங்கிறது ரொம்பவே டிஃபிகல்ட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாப்ல. அப்ப அதுக்கப்புறம் வாய்ட போனாக்கு இருந்துட்டு அவன் ப்ராபபிலி ஆர்த்தடாக்ஸ் அதுக்கப்புறம் அன்ஆர்த்தடாக்ஸ் முறைமை இருக்குல்ல அதை தான் சொல்லியிருப்பான். பட் அது மட்டும் அவன் முழுசா சொல்லல. ஆர்த்தடாக்ஸ் அதுக்கப்புறம் அன்ஆர்த்தடாக்ஸ் அதுக்கப்புறம் ஹியூமன் அதுக்கப்புறம் இன்ஹியூமன், இவங்க எல்லாத்துக்கும் நடுவுல தான் வந்துட்டு நீ இப்ப நடந்து போயிட்டு இருக்கிற. இந்த மிடிலே எப்படி பேலன்ஸ் பண்ணி நீ இருக்கலாம் அப்படின்ட்டு நீ பிளான் போட்டு வச்சிருக்க அப்படின்னு கேக்குறப்ப ஹீரோ வந்துட்டு வாயை மூடு கொஞ்ச நேரம், இவன் வந்துட்டு எழுந்திருக்கிறான். விஜி ஹோயில், உனக்கு வந்துட்டு நான் பேசுறது கேக்குதா அப்படிங்கிறப்ப லீ சங்மின் அப்படின்னு கேட்க, இப்ப நீ வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் படுத்துரு, உன வந்துட்டு ரொம்ப புஷ் பண்ணாத, உன் மேல வந்துட்டு கேர்ஸ போட்டிருக்காங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். யார் அந்த கேர்ஸ போட்டா அப்படிங்கிறப்ப, அது தெரிஞ்சா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு வெல் ஆப்வியஸ்லி நான் தோக்கடிப்பேன் அப்படிங்கிறப்ப, விஜய் இருந்துட்டு நீ வந்துட்டு என்னை விட ஸ்ட்ராங் அப்படின்னு நினைக்கிறியா? அந்த நாயை நான் வந்துட்டு 3 நாள் 3 நைட் இருந்துட்டு தொடர்ந்து சண்டை போட்டேன், பட் அவனை கொல்லவே முடியல. அவன் நடந்து போறப்ப என் மேல இந்த கேர்ஸ வந்துட்டு போட்டுட்டு போயிட்டான். அந்த மாதிரி ஒரு ஆப்போனண்ட்டை தோக்கடிக்க முடியும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்க ஹீரோ இருந்துட்டு ஆமா என்ன நடந்தாலும் சரி டெஃபினட்டா நான் வந்துட்டு அவனை டிஃபீட் பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப அவளுக்கு அது கேட்க கேட்க ரொம்ப சந்தோஷமாயிருது. என் மேல இந்த கேர்ஸ வந்துட்டு போட்டவன் ஸ்வாட் சுப்ரீம் அப்படிங்கிறவன் பியாண்ட் த ஹெவன்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப்ல அவன் தான் லோவஸ்ட் ரேங்கிங்ல இருக்கிற மெம்பர் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு ஸ்வாட் சுப்ரீமா, ரேசி ஹெவன்லி டீமன் முதுகுல இருக்கிற அந்த பெரிய தலைமை போட்டது அவன் தானே அவர் சொன்னார்ல அப்படின்னு நினைக்க விஜய் இருந்துட்டு என்னமோ உனக்கே இது நடந்த மாதிரி ரொம்ப கோவப்படுறல, அதை பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் இந்த எண்ட் இது வந்துட்டு என்னோட ப்ராப்ளம், இதை நானே இருந்துட்டு ரிசால்வ் பண்ணிப்பேன் அப்படிங்கிறப்ப எந்த ஒரு கண்டிஷன்லயா அப்படின்னு ஹீரோ கேட்க, பரவாயில்லையே எப்ப பார்த்தாலும் என்கிட்ட தான் வந்துட்டு நீ ஹெல்ப் கேட்டுட்டு இருப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம், இப்ப இந்த விஷயத்த உன்கிட்ட இருந்து கேட்கிறப்ப நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் அப்பெல்லாம் கேட்டதே இல்லையே அப்படிங்கிறப்ப விஜய் இருந்து சரி விடு அது 10 வருஷம் ஆயிடுச்சு, நீ வந்துட்டு இது எனக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுற, அது காரணம் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கறதுனால தானே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு யா அதனாலதான் அப்படிங்கிறப்ப விஜய் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டா நான் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும், அதை வந்துட்டு நீ பண்ணுவியா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆஃப்கோர்ஸ் என்ன வேணாலும் கேளு அப்படிங்கிறப்ப விஜய் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப பசிக்குது, ஆனா என்னோட கையை வந்துட்டு என்னால மூவ் பண்ண முடியாதா, அதனால எனக்கு நீ தான் இருந்துட்டு சாப்பாடு ஊட்டி விடணும் அப்படிங்கிறப்ப அதை கேட்டு ஹீரோ கொண்டு பயங்கரமா வெக்க வந்துடுது. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடிஞ்சிருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.